வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் கேப்சிகம் ஃப்ரை பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 அரிஞ்சு வச்சாச்சு. இந்த கேப்சிகமில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிஞ்சாச்சு, தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 காரத்துக்கு சில்லி போடுறேன். கேப்சிகம் உரைக்காது இல்லைங்க, அதனால் இதில் மிளகாத்தூளும் இந்த சில்லியும் ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வதங்கினோடனே தக்காளி போடுறேன். தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு கிளறிட்டு கேப்சிகம் போட்டுக்கிறேன். இப்போ இது கிளறிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். வதக்கி விட்டுட்டே இருந்தாலே போதும். கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஒரு கிளறிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாது. கிளறிட்டு ஒரு 2 தடவை கிளறி மூடினீங்கன்னா வெந்துடும். ரெடியாக இருக்கும். மல்லி கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுட்டேன். எம்மியான காரமான கேப்சிகம் ஃப்ரை. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.